அற்புதமான வாக்குத்தத்தங்களுக்காய் நாம் கடந்து செல்லுவோம். தேவாதி தேவனின் நாமம் மகிமைப்படுவதாக. இம்மாத வாக்குத்தத்தம் அப்போஸ்தலனாகிய பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 19வது வசனம், பக்கம் 274, 274வது பக்கம். பிலிப்பியர் 4:19 வசிக்கலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? வாசிக்கலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மீண்டும் ஒரு விசை. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி எங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. உங்கள் குறைவை எல்லாம்ங்கிறத விட எங்கள் குறைவை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். எப்படி நிறைவாக்குவாராம்? ஆண்டவர் நம்முடைய குறைவை எல்லாம் எப்படி நிறைவாக்குவாராம்? குறைவை நிறைவாக்குவது யார்? தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார். ஆனால் யார் மூலமாய்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி நிறைவாக்குவார்? அதை மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா சொல்லுமா? மீண்டும் சொல்லுகிறேன். நம்முடைய குறைவையெல்லாம் நிறைவாக்குவது தேவனாகிய கர்த்தர் ஒருவர். அல்லேலூயா. நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறது நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவரே. அவர் ஏழைகளின் பலனும் எளியவருக்கு திடனுமாயிருக்கிறவர். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயராயிருக்கிறார். அவர் எல்லாருடைய சூழல்களை அறிந்திருக்கிற தேவன். ஆகாரின் கண்ணீரை கூட துடைக்கிற ஆண்டவர். ஒரு அடிமை பெண்ணுதானே, இவள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை இல்லை என்று சொல்லிவிட்டு விடவில்லை. அடிமையின் கண்ணீரை கூட காண்கிற ஆண்டவர். அப்படியானால் நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் என்பதை உணர்வோம். நம்முடைய தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே கிறிஸ்து இயேசுவை கொண்டு கிறிஸ்து இயேசு மூலமாய் அதை மகிமையிலே நிறைவாக்குவார். மகிமையிலே என்றால் விளங்கிக் கொள்ள முடியாதபடி நிறைவாக்குவார். மகிமை ஆச்சரியப்படத்தக்கதாக. மகிமை என்றால் நான் சொல்லியிருக்கிறேன், வெயிட். மகிமைன்னா அது ஒரு பெரிய வெயிட் என்று எபிரேய பதத்தில் சொல்லப்படுகிறது. சொல்லுவாங்களே, சரிய பணக்காரங்களை பார்த்து வெயிட்டான பார்ட்டிப்பா அப்படிம்பாங்க. வெயிட்டான பார்ட்டி எல்லாம் செய்வாங்க. அவர்களால் எல்லாம் செய்ய முடியும். சட்டத்தை கூட வளைக்க முடியும். ஆமாம், சட்டத்தை கூட திருத்த முடியும். இன்றைக்கு வெயிட்டான பார்ட்டிகள் ஒரு தவறு செய்தால் எளிதாய் தப்பி வருகிறார்கள். காரணம் என்ன? அவர்களை சுற்றிலும் எல்லா பலனும் இருக்கும். பொருளாதார ரீதியாய் ஐஸ்வர்யம் இருக்கும், ஆள் பழக்கம் இருக்கும், அறிவு இருக்கும். கெடுக்கிறதுக்கும் அறிவு இருக்கும், உருவாக்குறதுக்கும் அறிவு இருக்கும். எதையும் செய்வார்கள். அதான் வெயிட்டான பார்ட்டிமான். அதைத்தான் மகிமையின் அர்த்தம் சொல்லப்படுது. அப்போ
எப்படி நிறைவாக்குவார்? மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. மகிமையில அப்படின்னா நீங்க விளங்கி கொள்ள முடியாது. ஆண்டவரின் அற்புதங்களை நாம் விளங்கி கொள்ளவே முடியாது. விளங்கி கொண்டு அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. இப்படி தான் ஆண்டவர் செய்வார், இப்படி தான் ஆண்டவர் செய்வார், இப்படி செய்யலாம் என்று நாம் கருதுவது ஒருபோது நடக்காது. ஏன்னா ஒருவேளை நாகமான் என்கிற மனிதன் தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தான். தேவ மனிதன் யோர்தானில் முழுகுங்கிறான். இவன் கோபத்தில் போகிறான். ஏன் கோபத்தில் போகிறான்னா இவன் நினச்சி வந்தது வேற மாதிரி. இவன் என்ன நினச்சி வந்தான்? இந்த தீர்க்கதரிசி கடவுளுடைய பெயரை சொல்லி எண்ணெயை பூசி என் உடம்புல இருந்த குஷ்டத்தில், குஷ்டப்பட்ட அந்த சரீரத்தில் எண்ணெயை ஊற்றி தொட்டு தொடச்சி எண்ணெய் பூசி ஜோம் பண்ணுவார் நான் நினச்சி வந்தேன். ஆனால் இவன் என்னை தொடவே இல்லை. என்ன சொல்லப்போனால் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கோபத்தோடு வெளியே போனான். இன்றைக்கு நம்ம அநேகருடைய நினைப்புகள் அதுதான். நம்முடைய குடும்பத்தில் பெரிய தேவைகள் இருக்கும். ஆண்டவர் இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இப்படி செய்வாரா என்று நாம் அநேக நேரங்களில் கருதுகிறோம். நாம் நினைக்கிறபடி ஆண்டவர் செய்யவே மாட்டார். அவர் மகிமையாக செய்வார். அவர் செய்ய போகிறதை யாருமே அறியவே முடியாது. செஞ்சதுக்கு அப்புறம் தான் புதிய ஏற்பாடாகட்டும் பழைய ஏற்பாடாகட்டும் அறிந்தார்கள். என இயேசு கிறிஸ்து கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்கிறார். அங்கே ரசம் குறைவுபட்டது. வீட்டார்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். அதை தன்னுடைய பாடி லாங்குவேஜில் கண்ட மரியாளம்மா இயேசுவிடம் சொல்லுகிறார்கள், இதுக்கு முன்னதாக இயேசு ஏதாயிலும் அற்புதம் செய்தாரா? இல்லை. அவங்க வீட்டில் ஒரு அற்புதம் செய்தாரா? இல்லை. சிறு வயதில் தேவாலயத்துக்கு போனார், அங்கே அற்புதம் செய்தாரா? இல்லை. எங்கேயுமே அற்புதம் செய்யல. அப்புறம் எப்படி ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க, திராட்சை ரசம் குறைபட்டது. அதுக்கு ஏசு சொல்லிட்டார், என் வேலை இன்னும் வரவில்லை. அப்படியா, சரி போவோம் அப்படி சொல்லலை. ஆனால் சுற்றி இருக்கிற வேலைக்காரர்களை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் சொல்லிட்டார். நம்ம போயிட்டாங்க. இப்போ வேலைக்காரரின் கண்களெல்லாம் கிறிஸ்துவையே நோக்குகிறது. ஒரு அற்புதம் நடக்குதுன்னா அந்த அற்புதத்தை நம்ம தோண்டி பார்க்கணும். சும்மா இல்லை. அந்த அம்மா ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவ்வளோதான். வேலைக்காரங்க இயேசு விட்டு போகலை. இயேசு பக்கத்திலே நிற்கிறாங்க. என்ன சொல்ல போகிறாரு? இவர் யார் என்பது வேலைக்காரங்களுக்கு தெரியாது. அதற்கு முன்னதாக இயேசு ஒரு பாப்புலரிட்டியான மினிஸ்ட்ரி பண்ணலை. இயேசு பிரபலம் அடையலை. இயேசு அற்புதம் இதற்கு முன்னதாக செய்யலை. இவர் தான் இயேசு தேவகுமாரன் அறியலை. சாதாரண ஒரு பர்சன், சாதாரண ஒரு மனிதனாக, மக்களோடு மக்களாக ஒரு சாதாரண பர்சனாக மனிதனாக இருக்கிறார். ஆனால் வேலைக்காரரின் கண்களெல்லாம் அவரையே நோக்கி இருந்தது. அல்லேலூயா. அதான் ஆச்சரியம். இன்றைக்கு நம்முடைய கண்கள் அப்படி நோக்கணும். நாம் இயேசுவை அறிந்திருந்து நம்ம கண் நோக்கலை. ஆனால் வேலைக்காரன் இயேசுவை என்ன செய்யலை? அறியலை. மரியாளின் மகன் என்று தான் அறிந்தான், தேவகுமாரன் என்று வேலைக்காரர்கள் அறியலை. மரியாளக்கா மகன் தெரியும், நாசரேத்தூர்லேருந்து கல்யாணத்துக்கு வந்த சொந்தக்காரங்கன்னு தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து இவர் ஒரு பெரிய மேசியா என்று யாரும் விளங்கி கொள்ளல. ஆனாலும் அந்த இயேசுவையே கண்ணோக்கினார்கள். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். இந்த நல்ல அற்புதமான அதிகாலையில் நாம் இயேசுவை வருடாவருடங்கள் அறிந்திருக்கிறோம். வாரந்தோறும் அவருடைய மகத்துவங்களை அறிகிறோம். அவர் தேவனுடைய குமாரன் என்று அறிகிறோம். அவருடைய கிரிகளை அறிந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய கண்கள் குறைவுபடும் போது அவரை நோக்குகிறதா, சமுதாயத்தை நோக்குகிறதா? நமக்கு ஒரு தேவை வரும்போது நம்முடைய கண்கள் ஆண்டவருக்கு நேராக ஏறெடுக்கிறோமா, அல்லது நாம் சார்ந்துள்ள முதலாளி வர்க்கங்கள் அல்லது நாம் சார்ந்துள்ள உறவுகளை கண்ணோக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுங்கள். அவர் உங்கள் குறைகளை நிறைவாக்குவார். குறைகளில்
குறையை பற்றி ஒருத்தர் பேசி அற்புதங்கள் பேசுகிறாருன்னா அவர் அந்த அனுபவத்தில் கடந்து வந்திருப்பார். அதான் விஷயம். சில நேரங்களில் சில ஊழியக்காரங்க பிசாசனுடைய கட்டுகள் சோதனைகளை பற்றி பேசுகிறாங்கன்னா அந்த பாடுகளை அனுபவிச்சிருப்பாங்க. தான் அனுபவித்த ஒரு சத்தியத்தை தான் அதிகமாக பிரசங்கிப்பாங்க. அதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான காரியம். அதே போல் அப்போஸ்தலனாகிய பவுலும் விதிவிலக்கு அல்ல. அவரும் குறைவுபட்டார். அவருடைய வாழ்க்கையில் நிறைய குறைவு வந்துச்சான். வாசிக்கலாமா? அங்கே ஒரு வசனத்தை கூட சொல்லுகிறார். 11வது வசனம், 4:11. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் ரணரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். பிரைஸ் காட். என் குறைச்சலினாலே, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், என் குறைவுகளினால் இப்படி சொல்லுகிறேன். என் குறைவுகளினால் நான் இப்படி சொல்லுகிறேன். அப்ப பார்க்கும்போது பவுலடியார் வாழ்க்கையில் சில குறைகள் வந்திருக்குது. அவர் குறைவுபட்டு குறைவுகளின் நடுவே கடந்து சென்ற தேவனுடைய மனிதர். அவர் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்றால் கோடி கோடியாய் சம்பாதித்திருக்கலாம். அவருடைய பாதங்களில் கொட்டினார்கள். தன்னை பவுலடியாரை தெய்வமாக கருதி காளை எருதுகளை பலியிட்டு பூசாரிகள் பவுலடியாருக்கு மாலை போட்டு தெய்வம் இறங்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கும்பிட்டாங்க. தெய்வம் இறங்கி வந்திருக்குன்னு அப்படியே செட்டில் ஆகிருக்கலாம். ஆனால் அவர் மாலையை கலட்டி எறிந்து விட்டு ஓடினான். இன்றைக்கி சிறிய அற்புதங்கள் செய்தாலோ, சிறிய அளவில் ஒரு நன்மை செய்தாலோ ஜனங்கள் மனிதர்களை தெய்வமாய் போற்றுகிறார்கள். உடனே இவர்கள் தெய்வத்தின் சாயலில் மாறிவிடுகிறார்கள். இவர்கள்தான் கடவுள் போல மாறி பணங்களை சம்பாதிக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவ ஊழியத்தில் மெய்யான ஊழியக்காரன் அப்படி அல்ல. அவன் ஆண்டவரே சார்ந்திருப்பான். அவ்வளவு வாய்ப்புகளும் வசதிகளும் பவுலடியாரை தேடி வந்துச்சு. ஆனால் அவர் என்ன செய்யலை? அந்த பணத்தை நாடலை, அந்த மகிமையை நாடலை, அந்த செல்வத்தை நாடலை. அவர் தெய்வ சித்தம் செய்வதற்காகவே தன்னை அர்ப்பணித்தார். அதனால் அவர் குறைவுகளை அடைந்தார், குறைவுபட்டார். அநேக நேரங்களில் அவர் பட்ட பாடுகள், நெருக்கங்கள், கண் விழிப்புகள், குளிர்கள், கப்பற் சேதம், பிராண சேதம், உயிருக்கே ஆபத்து வந்துச்சுங்கிறார். அவ்வளவு பாடுகளை பட்டேன், குறைவுகளை அடைந்தேன். அதனால தான் உங்கள் குறைவுகளை கடவுள் நிறைவாக்குவார் என்று எழுத முடிகிறது. அந்த குறைவுகள் அடையும் போது அவர் வாழ்விலே நடந்த ஒரு சிறிய அற்புதத்தையும் சொல்லுகிறார். என்ன அற்புதம்? வாசிக்கலாம். 15வது வசனம். மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறார், என் குறைச்சலை கர்த்தர் போக்கினார். என்னுடைய குறைவுகளை ஆண்டவர் மாற்றினார். எப்படி மாற்றினார்? பிலிப்பியரே, சுவிசேஷ ஊழியத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதை அல்லாமல் வேற ஒரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆம், ஓடி ஓடி உழைத்த ஒரு தேவனுடைய மனிதர், அநேக சபைகளை கட்டினவர், அநேக முறை தேசம் தேசமாய் பிரயாணம் போனவர். அவருடைய வாழ்க்கையில் குறை வந்துச்சான். மக்கடோனியாவிலிருந்து புறப்பட்டு பல இடங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வரும்போது குறைவுபட்டாராம். ஆனால் பவுலடியாரை விசாரித்தது எந்த சபை? பிலிப்பியர் என்கிற இந்த பட்டணத்து சபை மட்டும். அவர் சொல்கிறாரு, கொடுக்கல் வாங்கல்ல. அப்போ அவர் கை மாற்று கால் மாற்று, கொடுக்கல் வாங்கல், சிட்டை வட்டி இல்லை. அவர்கள் தங்களால் முடிந்தவரை தேவனுடைய மனிதனை தாக்கினார்கள். இன்றைக்கும் சில ஊழியங்கள் இருக்கிறது என்றால் அந்த ஊழியங்களிலே சில குறிப்பிட்ட மக்கள் ஊழியங்களை தாங்கவும் எதிர்பாராத சமயங்களில் தேவைகளை சந்திக்கவும் கொடுக்கல் வாங்கல்ல உதவியாக இருப்பாங்க.
அப்படி இருந்த சபை பிலிப்பியர் சபை. இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால அந்த பிலிப்பியருக்கு அவர் வாழ்த்துகிறார். என்னுடைய குறைகளை விசாரித்தீர்கள், என் குறைகளை ஆண்டவர் மாற்றினார், எனக்கு ஏற்பட்ட குறைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் உதவி செய்தீர்கள். வேற எந்த சபையும் உடன்படலை, நீங்க உதவி செய்தீங்க. அதனால உங்களை பிளஸ் பண்றேன். நம்முடைய தேவன் உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்தேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். ஆமென். இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கற்றுக் கொடுக்கிற பாடம், சுவிசேஷ ஊழியத்தில் ஈடுபடுகிற அன்பு போதகரை, அன்பு திருச்சபையை பொருளாதாரத்தில் தாங்குங்கள், ஜெபத்தில் தாங்குங்கள். ஒருவேளை கொடுக்கல் வாங்கல் அப்படி தீவிரமாக நான் ஈடுபட மாட்டேன். அதிகமாக நம்முடைய கிளை ஊழியர்களுக்கே சொல்லக்கூடிய ஆலோசனை, தயவு செய்து விசுவாசிகள்கிட்ட கடன் வாங்கவும் செய்யாதீங்க. விசுவாசிகள்கிட்ட ஒருத்தர் கஷ்டப்படுறான்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட வாங்கி ஒருத்தர்கிட்ட கொடுக்கறதையும் விட்டுருங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் சபையை விட்டு கடந்து போனவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவர்களே ஒருவருக்கொருவர் உதவிகளை வாங்கி கொள்ளலாம். உதவி செய்வது தவறல்ல. இப்போ நீங்களாகவே ஒருவருக்கொருவர் ஃப்ரெண்ட்ஸ் அடிப்படையில் ஒரு அவசரத்துக்கு வாங்கலாம், திரும்ப கொடுக்கலாம், தவறல்ல. உதவி செய்யணும், உதவி செய்யக்கூடாது நான் சொல்லவே இல்லை. ஆனால் மீடியேட்டராக ஒரு சபை போதகர் இருந்து செய்யக்கூடாது. அநேக சபைகளில் பாஸ்டரே 2 வட்டிக்கு 3 வட்டிக்கு வாங்கி கொடுத்து சபையை இழந்தவங்கள்லாம் உண்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லாதபடி நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்யலாம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, பவுலடியார் தம்முடைய ஜனங்களை வாழ்த்த காரணம் என்ன? சுவிசேஷத்திற்காய் நீங்கள் கடன் பட்டீர்கள். சுவிசேஷ விஷயத்தில் நான் நெருக்கப்படும் போது எனக்கு கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபட்டீங்க. ஏன் கொடுக்கல் வாங்கல் தேவைப்பட்டுச்சு? கடன் இல்லாத வாழ்க்கை வாழணுமே, ஏன் ஊழியம் செய்யும்படி அவர் கடன் பட்டார்? அதை நாம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை செய்தியில் தியானிக்கலாம், அல்லது அடுத்த வாரங்களை பார்க்கலாம். சரிங்களா? ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலனாகிய பவுலடியாருக்கு அவர்கள் எதினாலே உதவி செய்தார்கள்? பவுல் தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்கு வாங்கலை, பவுலடியார் தன்னுடைய பிள்ளையை திருமணம் செய்து கொடுக்க வாங்கலை, இல்லை ஒரு சபையை கட்ட கடன் வாங்கலை. அவர் சில பேரை மீட்டு கொள்ளும்படியாக அந்த காரியங்களை செய்தார். எனவே தம்முடைய சபையை மனதார வாழ்த்துகிறது போல நாமும் வாழ்த்தி ஆசீர்வதிப்போம். ஆறுதலின் இயேசு திருச்சபை மக்களாகிய நம் ஒவ்வொருவரையும் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்தேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவாராக.